தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தேன். அதுல நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யாரு இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்ப அண்ணன் இருக்கேன் என்னண்ணே அந்த படத்துல நீங்க அவ்வளவு தூரம் கூட இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கல இந்த படத்துல வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவா சம்பளமா வாங்கினது நானும் சிறி எல்லாம் தான். சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் அபெட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்க அங்க மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனா அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே. எந்த நேரம் நான் சிரிட்டு சொல்லுவேன். இப்ப எங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க பேசுங்க, இந்த பேசிட்டு இருக்கேன் இங்க வந்து பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்க போன்ல தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு எப்பயுமே போன்லயே இருந்தார். காரணம் என்னன்னா பினான்சியலாக, அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்கும் ஒவ்வொரு போராட்டம் எப்படி நடந்தது, அதை எப்படி சமாளிச்சாரு, ஃபுல் டென்ஷனும் அப்படித்தான் இருக்கு. அதோட ஜெனீஷ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்ல கையிலேயே தான் வச்சிட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சிருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த நெட்ல பணம் அனுப்புறதுக்காக அங்கங்க ரெடி பண்ணி வாங்கி அப்பப்ப அவங்களுக்கு செட்டில் பண்றதுல உண்மையிலே பெரும் பங்கு அந்த அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன் எல்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரமோஷன் வந்தப்ப அம்பியாயம் முறையை தப்ப சொன்னார். ஆனா அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு, இவர் தான் டைரக்டர்னார். அப்ப கூட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லல. அதனாலதான் இவங்ககிட்ட எல்லாம் வந்து என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டு தாங்க நடிக்கணும். நம்ம சம்பளம் எல்லாம் பேட்டாக போனோம் வச்சுக்கலாம் அடிச்சு. இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் போட்டா ஏறி வந்து இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால வந்து நண்பர்கள்ங்கிறது வேற, தொழில்ங்கிறது வேற. ஆனா இப்ப வந்து அவர் புலம்புனார், எனக்கு வந்து 2வது மாடி ஏட மாட்டாங்க. நீங்க பல பேருக்கு லிப்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் பசங்க கூட லிப்ட்ல போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா முதல்ல பேசும்போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு, ஏங்க இந்த இடத்துல ஷூட்டிங், இதெல்லாம் உங்க கேரக்டர், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இது சம்பளம், ஃபர்ஸ்ட் இவ்வளவு தரேன், 2வது இவ்வளவு தரேன், டப்பிங் எப்ப இவ்வளவு தரேன், இது ட்ரெஸ், இதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல. எதுவுமே பேசாம அவர் கிடைக்கிறாரு, புடிச்சு போடுங்க அவரை அப்படின்னு புடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறாரு, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. எங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்கிறாருங்க, கேரவன் கேட்கிறாருங்கன்னு சொன்னா அது நம்ம கைக்குள்ள, நமக்கு கைக்கு அடக்கமா யார் இருக்காங்களோ. இப்ப சிறி இருக்கார், நான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியல, புரியல? ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசனை எங்கேயோ இருந்தா கூட உங்க ஷூட்டிங் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எடுத்துருப்பாங்களா நேரம் ஷாட்டு, 6 மணிக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்களா, ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, எப்ப நைட்டு சாப்பாடுக்கு பாட்டு கேரில் வச்சிருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுற போறான் அவன், இந்த மைண்ட்லயே தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நானும் ஸ்ரீயும் அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராட்ட கூட நாங்க 2 பேரும் போய் அங்க ரோட்டுக்களை போய் நின்று சாப்பிட்டு வந்துருவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ் வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி தோட்டால ஒரு 5 சீன் பண்ணிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்ப பேசி அப்ப எழுதி அப்ப நடிச்சதுதான். அது யாரும் எழுதி இல்லை, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்ப நடிச்சதுதான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. அவர் டென்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. சரி படத்தை பார்த்துட்டாது அண்ணா ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா என்ன ஒரே ஷாட்ல அடி பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லல. 25வது நாள் விழாவிலையாவது இங்க வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தேன். அங்கேயும் சொல்லல. கடைசியில ஒரு குச்சியை கொண்டு நிப்பாட்டி 2வது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் உங்க கூட துணையா இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் சரி ரெடியா இருக்கும். ஆனா இருக்கும்போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியா ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்க பிடிச்சி புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை.